இந்த சாமியை பார்த்தீங்கன்னா வாசலை பார்த்து இல்லாமல் ஆப்போசிட்டில் திரும்பி இருக்குது. இது எங்கே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பேரையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பிரகதாம்பாள் மற்றும் நாகநாதர் ஆலயம். இது எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகதோஷம், புத்திர தோஷம், அந்த மாதிரி தோஷம் கழிக்கிறக்கா இந்த கோயில். எல்லா பரிகார கோயிலையும் போகும்போதே மறிச்சு வாங்கப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து வண்டியை மறிச்சே வாங்கப்பாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டா யார் கூட்டாலும் போவேன்னா நேரம் வந்து இந்த தேர் இருக்குல்ல அதில் இல்லை, இதுக்கு இங்கிட்ட ரோடு போவாங்க. இதில் போனீங்க அப்படின்னா கோயில் வாசல்கிட்டே போயிடலாம். அங்கேயே வண்டி நிப்பாட்டலாம். கார்னா கோயில் பின்னாடியே நிப்பாட்டிக்கலாம். அப்படியே நேரம் போய் ஊரில் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் அங்கேயே கழட்டி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கழட்டி போட்டுட்டு மாத்திட்டு இந்த பரிகார ஜாமெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கோயிலுக்குள்ளே ஒரு கடை இருக்கும், அங்க போய் வாங்க. வெளியில எல்லாமே காசு கூட தான் சொல்றாங்க. ஒரு தட்டு, அந்த தட்டுல பாத்தீங்கன்னா 3 தேங்காய் இருக்கும், 2 மாலை இருக்கும், பன்னீர் இருக்கும், மஞ்சள் இருக்கும், எண்ணெய் இருக்கும், உளுந்து இருக்கும், கொள்ளு இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி, அதுக்கப்புறம் அந்த நாகசிலை, அப்புறம் பால் ஒரு 1/2 லிட்டர் வச்சிருப்பாங்க, வாழைப்பழம், அவ்வளவுதான் முடிஞ்சு. வேற எதுவுமே இருக்காது. இது பாத்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து 700 ரூபா சொல்றாங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே நாங்க கொண்டு போய் இந்த ரேட்டு நீங்க வாங்க போறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இது பண்ணுங்க. முடிஞ்சா அது நீங்க வீட்டுல இருந்து இந்த ஜாமெல்லாம் கொண்டு போயிட்டு நாகசிலை மட்டும் வேணா விட அங்கே வாங்கிக்கலாம். உள்ள போனீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ல 150 ரூபா வரும் ஒரு டிக்கெட்டு, அதை எடுக்கணும். அதுக்கப்புறம் அப்போ கேட்பாங்க அது நாகம் வந்து கல் சிலையா வெள்ளி சிலையா அதெல்லாம் கேட்பாங்க. கேட்டு தான் டிக்கெட்டு அதுக்கேற்றப்ப கொடுப்பாங்க. நேராக போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்து வேணா ஒரு சாமி கிட்ட போயிருவோம். அங்கே தான் வந்து உங்க கல் சிலையெல்லாம் வாங்கி அங்கே பாலாபிஷேகம் மாதிரிலாம் பண்ணி உங்க ராசி நட்சத்திரம்லாம் கேட்பாங்க. அங்கே ஒரு 101 ரூபா நீங்க வந்து கம்பல்சரியா அதை வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா சிவன்ட்ட போற மாதிரி இருக்கும், அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா பிரகதாம்பாள் அங்கே போற மாதிரி இருக்கும், அங்கே ஒரு 3வது அர்ச்சனை பண்ணுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் மிச்சம் இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் சிலை வைக்கிறக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க, அங்கே வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு வர வேண்டியது.